அன்றைக்கு சில பேர் கேட்கிறாங்க, என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சீங்களேன்னு. அப்படி இல்லை, 4 மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும். டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை, மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவருக்கு பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம். அதான் சொன்ன, அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் அறிவிப்போம். நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்ன நிறைய பேருக்கு புரியல, நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள். என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினைக்கிறவங்க யாரும் இல்லை. அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க. பதவிக்காக இருந்தவர். இங்க இருக்கிறவங்க, எங்க கூட இருப்பவங்க, நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடையும் வரை ஓய மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள். ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது, 4.5 ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுது, ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வந்த 18 எம்எல்ஏ இன்னைக்கு 8 பேர் 9 பேர் என்னோட தான் இருக்காங்க. என்ன அருமை நண்பன் வெற்றி வந்து இன்றைக்கு இல்ல. இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமாமேஸ்வரி அரசியலிருந்தே ஒதுங்கிவிட்டார். அது போல 2-3 பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனால் என்னோடு இருக்கின்ற 9 பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும். எங்கள் இயக்கத்தில் எனக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழிநடத்த வேண்டும். நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா யாருக்கு, உங்களுக்கு எல்லாம் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? இன்னொன்னு, செப்டம்பர் 1ஆம் தேதி ஏன் சொன்னா, அதே இடத்தில் பூலித்தேவன் நினைவிடத்தில் நயினார் என்ன சொல்லியிருக்காரு, பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் வந்த பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்போ ஓபிஎஸ் போனை எடுக்கல. அவர் நான் பேசுன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு. அது அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நீங்க பாஜகவோட மாநில தலைவர் தான், எங்களுக்கு என்ன சார்? ஓபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அநாகரிகமானவர் அல்ல. இவர் நான் பொய் சொன்னதா அவர் எடுத்து வெளில விட்டார். இன்றைக்கு கூட நேற்று பேட்டியில பாருங்க, நான் பேச தயார், சும்மா அரசியலுக்காக அவர் புருடா விடுறார். அவருடைய மனநிலை அது அல்ல. அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை. நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அதான் சொல்றேன், ஓபிஎஸ்க்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு. அப்பவே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது? ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யார் பேச முடியும்? நாங்க 2 பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம். இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னாதான் இந்த கூட்டணிக்கு போனோம். எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ். அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சை சின்னத்தில் இருந்தவர். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம், நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று 2 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும்? அவருக்கு அநீதி நடந்திருக்கிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவருக்காக இவர் ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயினார் நாகேந்திரன் நாங்கள் அங்கு தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது. இன்னொரு இது பேசுறாங்க, இதற்கு அண்ணாமலை பின்னல்ல. அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம், அண்ணன் சற்று பொறுமைக்காரங்கள், உங்களுக்குள்ள மரியாதை கிடைக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், இல்ல ரைட் பிரதர், பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்க வர முடியும். என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்னைக்கு எடுக்க முடியாது அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் என்ன சமாதானப்படுத்தார்? அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார், எங்களது தேவையை உணர்ந்திருந்தார். எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் சரி, ஐயா வாசனாக இருந்தாலும் சரி, ஜான் பாண்டியனாக இருந்தாலும் சரி, சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர்.